திருச்சி பொன்மலை அருகேயுள்ள மேலகல்கண்டார்கோட்டை திரு வி.க. திடலில் திமுக அரசை கண்டித்து அதிமுக திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டுகளில் 3 முறை மின்கட்டணத்தை உயர்த்தி தமிழகத்தில் அனைத்து தரப்பு மக்களின் வயிற்றிலடிப்பதை கண்டித்தும், நியாய விலை கடைகளில் பாமாயில் பருப்பு முறையாக வழங்கப்படாததை கண்டித்தும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அறிவிப்பு வெளியிட்டார். அதன் அடிப்படையில் திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் பொன்மலை அருகே உள்ள மேலகல்கண்டார்கோட்டை திரு வி.க. திடலில் திமுகரசை கண்டித்து மாவட்ட செயலாளர் குமார் தலைமையில் மாபெரும் கண்டனார்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது திமுக அரசை கண்டித்தும் மின் கட்டணம் உயர்வு குறித்து கையில் பதாகைகளேந்தியும் கண்டன கோஷம் எழுப்பினர். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரசேகர், திருவெரும்பூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் ராவணன், வடக்கு ஒன்றிய செயலாளர் கார்த்தி, பகுதிச் செயலாளர்கள் பாலசுப்பிரமணியம், தண்டபாணி, மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் கார்த்தி மற்றும் லால்குடி, மணப்பாறை, திருவெரும்பூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகள், உறுப்பினர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பெருந்திரளானோர் கலந்து கொண்டனர். மக்களின் வாழ்வாதாரம் காக்க போராட்டம், மக்களுக்கு கிடைக்க போகும் போராட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், கண்டிக்கின்றோம் 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 நியாய விலைக் கடைகளில் தூரம்பருப்பு மற்றும் பாமாயில் நிறுத்த முயற்சிக்கும் விடியா திமுக அரசை கண்டிக்கிறோம். வாக்களித்த மக்களுக்கு வரிச்சுமைகளை பரிசாக அளிக்கும் விடியா திமுக அரசை வஞ்சிக்காதே வாக்களித்த மக்களை வஞ்சிக்காதே. மாவட்ட மகளிர் அணி செயலாளர் செயற்குழு உறுப்பினர் திருமதி செல்வமேரி ஜார்ஜ் அவர்கள் 4வது பக்கம். உயர்ந்து போச்சு புளி சீரக மளிகை பொருள் விலை உயர்ந்து போச்சு, ஏறி போச்சு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று வெல்கவே. நன்றி. உரை திருவெரும்பூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு S.S. ராவணன் அவர்கள்.